உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். இந்த எபிசோடின் தலைப்பு என்னன்னா, தமிழக மக்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம். அனைவரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைங்க பையன் பொண்ணு இருந்தால் யாரும் வேலைக்கு போக வேண்டாம். இது மசோக கட்சியின் தேர்தல் வாக்குறுதி. மசோக கட்சினா என்ன? மக்களை சோம்பேறியாக்கும் கழகம். மக்களை சோம்பேறியாக்கும் மசோக கட்சி. இது கற்பனையா நான் சொல்றது. இது கடவுள் வார்த்தை அல்ல. இது வரைக்கும் எல்லாம் கடவுள் கேட்டிருப்பீங்க. கற்பனையா நான் பேசுறது. தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழர், தவிக கட்சி, எல்லா கட்சியிலும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்படி எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்தா, மொத்தமாக கூட்டி ஆட்சிக்கு வந்தா, தமிழக மக்களின் நிலை என்ன, தமிழ்நாட்டின் நிலை என்ன? இதை உணர்ந்து ஒரு சாதாரண மக்களின் பிரதிநிதியாக, ஒரு மனிதனாக, ஒரு தமிழனாக, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மனிதனாக நான் உங்களிடம் பேசுகிறேன். நம்மளை தமிழக அரசியல்வாதிகள் எப்படி வைத்திருக்கிறார்கள், எந்த நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் நிலை எப்படி இருந்ததை எப்படி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கத்தான் நான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை வைத்து நான் பேசுகிறேன். தமிழ் மக்களின் நலனுக்காக பேசுகிறேன், தமிழ்நாட்டு நலனுக்காக பேசுகிறேன். தமிழக மக்கள் யாரும் வேலைக்கு செல்ல வேண்டாம். இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் தேர்தல் வாக்குறுதியின் மூலமாக சொல்வது. ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, 2 பிள்ளைங்க, ஒரு பையன் பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அடிப்படை தேவை என்ன? வீடு தேவை. இலவச வீட்டுமனை தேர்தல் வாக்கு ஒரு வாக்குறுதி இப்போ சொல்றேன். இலவச வீட்டுமனை, இலவச வீடுகள் கட்டி கொடுப்போம் தேர்தல் வாக்குறுதி. ஏன் வேலைக்கு போறீங்க? வேலைக்கு போறதுக்காக ஒரு வீடு கட்டத்தான், சாப்பிட்டு பிள்ளை படிக்க வச்சு அதை செஞ்சு ஒரு வீடு கட்ட நினைப்பீங்க. ஸோ வீடு அரசாங்கம் கட்டி கொடுத்துரும், வீட்டு மனையும் கொடுத்துரும், வீடும் கட்டி கொடுத்துரும். அதான் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம். அது தமிழக அரசியல்வாதிக்கு சொல்ற வார்த்தை. அது இன்டர்நெட் சொல்றாங்க, நான் நேரம் சொல்றேன். உங்களுக்கு சாப்பாடு எது வேலைக்கு போனோம்? ஒரு தகப்ப வேலைக்கு போறாரு, அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, 2 பிள்ளைங்க வீட்டு இருக்காங்க, ஒரு கணவன் வேலைக்கு போவார், இல்லை மனைவி வேலைக்கு போவார். எதுக்கு வேலைக்கு போறீங்க? சாப்பாடு. நீங்க வேலைக்கு போக வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, உங்கள் சாப்பாட்டுக்கு மாதந்தோறும் இலவச அரிசி கொடுத்துட்றோம், இலவச எண்ணெய் கொடுத்துட்றோம், இலவச பருப்பு கொடுத்துட்றோம், 3 முறை இலவச கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ இது கொடுத்துட்றோம். அடுப்புக்கு நீங்கள் சிலிண்டருக்கு இங்கே போட்டியும் இல்லை, அது அடுப்பு அரிசிடலாம். இப்போ சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். காய்கறி நீங்கள் காசு வச்சு வாங்கிக்கலாம். ஸோ சாப்பாட்டுக்காக நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம். சரிங்களா? தமிழ் அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்குறுதி. முதியோர் உதவித்தொகை, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்க வயசான காலத்தில் ஏதாவது பொடி போடுவாங்க, வெத்தலை வாக்கு போடுவாங்க, ஏதாவது டீ குடிப்பாங்க, செலவுக்கு காசு தரப்படும். நீங்கள் அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது. வீட்டில் இருங்க. நீங்கள் எல்லாம் சாப்பாடு உங்கள் மகன் போட்டுருவாரு, ரேஷன் எல்லாம் கொடுக்கணும்ல, செலவு சிலிண்டர் கொடுக்கணும்ல. நீங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருங்க. ஏன்னா உங்களுக்கு மாத உதவித்தொகை ஒரு 1000 ரூபா 2000 கொடுத்துருவோம். இந்த அம்மாவுக்கு முதியோர் உதவித்தொகை 1000 கொடுத்துருவோம். நீங்கள் உணவுமுற்று இருந்தால் அதுக்கு உதவித்தொகை கொடுத்துருவோம். நாங்கள் நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம், வீட்டிலே இருங்க. அரசியல் கட்சி நான் சொல்கிறேன், வீட்டில் இருங்க. சரிங்களா? உங்களுக்கு முதல் உதவித்தொகை கொடுத்துருவோம். மகளிர் உதவித்தொகை. பெண்களே, நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம். உங்கள் செலவுக்கு நீங்கள் சினிமா பார்க்க, நீங்கள் ஊர் சுற்றி பார்க்க, பீச்சுக்கு போக, திருவிழாவுக்கு போக மாதம் 1000 ரூபா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாரு. உடனே இப்போ நான் 2000 கொடுப்பேன், நான் 2000 கொடுப்பேன், அப்போ நான் 2000 கொடுப்பேன். என்னங்க அரசியல்வாதிகள் மக்களை எப்படி சோம்பேறிக்கிறாங்க? மசோக கழகம், இந்த கழக பேரை மாத்திருங்க. எல்லாம் அந்த பேர் இந்த பேர் வைக்க, அதிமுக, திமுக, தவிக வைக்க வேண்டாம். எல்லாம் மசோக மக்கள் சோம்பலை கட்சி வச்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தேர்தல் வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 கொடுத்துருவாங்க. 10,000 எதுக்கு? யாரே செலவழிங்க. நீங்க யார் பணம்? உங்க அப்பே பணம் கிடையாது, எங்க மக்களின் பணம் நாங்க கொடுக்குறோம். அரசியல்வாதி சொல்றாங்க நாங்க கொடுக்குறாங்க.
இவங்க ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏ வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க. இல்ல, நீங்க யாரும் வேலைக்கு போக வேண்டாம், ஜாலியா செலவழிங்க. நான் 8,000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், 8,000 கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், ஒரு மிக்சி கிரைண்டர் என்னென்ன வாங்கிக்கொடு, எல்லாரும் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு. மகளிர் உதவித்தொகை மாதம் 2,000 ரூபாய். பெண்களே நீங்க எங்க போக வேண்டாம், ஜாலி சினிமா போங்க, பவுடர் வாங்கிக்கோங்க, பொட்டு வாங்கிக்கோங்க, பூ வாங்கிக்கோங்க, எல்லாம் நான் வாங்கி தரேன். உங்க புரிந்துல காசு கேட்காதீங்க, பூக்கெல்லாம் புரிந்து கேட்காதீங்க, நாங்க தர்றோம். பூ வாங்கிக்கோங்க, பொட்டு வாங்கிக்கோங்க, பவுடர் வாங்கிக்கோங்க, சினிமாவுக்கு போங்க, பீச்சு போங்க, சுத்துங்க, நாங்க 2,000 மாசம் 2,000 ரூபாய் ஜாலி செலவழிங்க. புருஷனை மதிக்காதீங்க. எதுக்கு போய் ஏங்க சில காசு நீங்க செஞ்சிட்டு புருஷனை மதிக்காதீங்க, நீங்க செலவழிங்க, ஜாலியா செலவழிங்க. அவங்க யாரும் கை வைக்க முடியாது. புருஷன் மரியாதை கொடுக்காதீங்க. நீங்க செலவழிங்க, பெண்களே நீங்க செலவழிங்க. ஏன்னா ஒரு பொண்ணு புருஷன் கட்டுப்பட்டு வீட்டுல இருக்கணும். ஏங்க நீங்க என்ன கொண்டு வைக்க, ஏதாவது செலவு காசு சுத்தம் கேட்கணும், அப்ப கொடுப்பாரு. அதை வாங்கி செலவழித்தா அந்த மனைவி சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப காலம் மாறி போச்சு. புருஷன் எதிர்பார்க்க அவசியம், புருஷன் மரியாதை கொடுக்க வேண்டாங்க. பணத்துக்காக புருஷன் மதிக்கிறீங்க, எதுக்கு மதிக்கிறோம்? 2,000 ஒரு மாசம் வந்தது, ஜாலி செலவழிங்க. புருஷன் மதிக்க வேண்டாம், அப்ப மாமனார் மதிக்க வேண்டாம், ஜாலி செலவழிங்க, எங்க ஊர் சுத்துங்க. சரிங்களா? வேலைக்கு போயிடாதீங்க, சத்தியமா வேலைக்கு போயிடாதீங்க. காசு கொடுத்துடல வேலைக்கு போறீங்க. நீங்க +2 படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000. லேப்டாப் +2 முடிச்சவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறோம். எதுக்கு? +2 கல்லூரி முடிச்சவங்களுக்கு எதாவது லேப்டாப் கொடுக்குறோம். லேப்டாப் எதுக்கு? படிக்கிறதுக்கு இல்லைங்க, ஜாலியா படம் பாருங்க, யூடியூப் பாருங்க, கனெக்ஷன் நெட் கனெக்ஷன் யூடியூப் பாருங்க, ஃபேஸ்புக் பாருங்க. நீங்க நல்ல லேப்டாப் பயன்படுத்தி சினிமா பாருங்க, ஜாலி சந்தோஷமா இருக்கு. நீங்க வேலைக்கு போக வேண்டாம். நீங்க +2 முடிச்சு நீங்க அடுத்த வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பொழுதுபோக்கு கொடுத்துறோம். மாசம் 1000 ரூபாய் கொடுத்துறோம். நாங்க +2 முடிச்சு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துறோம். நீங்க செலவு வச்சுக்கோங்க. நீங்க அப்பா பணம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பாவுக்கு பணிஞ்சு அப்பா எனக்கு செலவு காசு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா நீங்க மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மாதிரி செலவழிங்க, நீங்க ஜாலியா செலவழிங்க, என்னாலும் செலவழிங்க, மனமுறை செலவழிங்க. 1000 ரூபாய் கொடுத்துறோம், மாசம் கொடுத்துறோம். பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்திருந்தால் மாசம் 2,000 ரூபாய் இலவசம், ஃப்ரீ. யார் வேலைக்கு போறீங்க தம்பி? படிச்சு முடிச்சிட்டீங்களா? உங்க செலவுக்கு என்ன பீடி சைடு குடிப்பீங்க, கஞ்சா அடிப்பீங்க, தண்ணி அடிப்பீங்க, செலவு காசு கொடுங்க. அப்பா ஏன் கேட்குறீங்க? அப்பாட்ட கேட்காதீங்க. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், மாசம் 2,000 கொடுத்துருவோம். நீங்க வீட்டில் இருந்துக்கிட்டு ரேஷன் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டு ஜாலியாக கஞ்சா அடிங்க, தண்ணி அடிங்க, சீட்டு அடிங்க, ஊர் சுத்துங்க, லேப்டாப் படம் பாருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க வேலைக்கு போக வேண்டாம். இலவச பேருந்து பெண்களுக்கு முதல்ல ஒரு கட்சி கொடுத்தது, இப்போ ஒரு கட்சி ஆண்கள் இலவச பேருந்து. அப்போ ஆண் பெண் 2 பேருமே நீங்க இலவச பேருந்து போயிட்டே வரலாம். நீங்க எங்க பீச்சுக்கு போகணுமா, ஊருக்கு போகணுமா, சிட்டிக்குள்ள போகணுமா, பொருள் வாங்க போகணுமா, எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்க பஸ்ஸுக்குன்னு காசு எடுக்கணும் அவசியம் கிடையாது. இலவச பேருந்து போயிட்டு வரலாம், எங்கெல்லாம் போயிட்டு வரலாம். ஃப்ரீயா பஸ் விட்டுறோம். நாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சம்பாதிக்கணும், வேலைக்கு போனால் தானே அதெல்லாம் வாங்க முடியும். கஷ்டப்பட்டு இந்த வருஷம் ஒரு மிக்சி வாங்குவாங்க, அடுத்த வருஷம் கிரைண்டர் வாங்குவாங்க, அடுத்த வருஷம் ஃபேன் வாங்குவாங்க. அதான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வாங்க. இன்னைக்கு வேலைக்கே போக வேண்டாங்க. உங்களுக்கு இலவச மிக்சி கொடுத்துட்றோம், இலவச கிரைண்டர் கொடுத்துட்றோம், இலவச ஃபேன் கொடுத்துட்றோம், இலவச ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்றோம், நாங்கள் இலவச டிவி கொடுத்துட்றோம், எல்லா பொருளும் கொடுத்துட்றோம். நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக இலவச ரேஷன் சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு போகாமல் ஜாலியாக இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தி சந்தோஷமா இருங்க, டிவி பார்த்து சந்தோஷமா இருங்க. உங்கள் பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறா இருந்தால் காலை சாப்பாடு நீங்கள் தயார் பண்ண வேண்டாம், மதிய சாப்பாடு தயார் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஸ்கூலில் இப்போ சாப்பாடு போடுவோம், காலையும் சரி மதியம் சரி. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போய் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த பிள்ளைங்களுக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டை சமையலை பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு மட்டும் ரேஷன் வச்சு சாப்பாடு போட்டுக்கோங்க. நீங்கள் காலை மதியம் அங்கே பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுறோம், அது இலவசம் போடுறோம். அப்படி கவலைப்பட வேண்டாம். அதை பிள்ளைக்கு சோறு போடணுமே, பிள்ளைகளை காப்பாற்றணுமே, பிள்ளைகளை செய்யணுமே சொல்லி அதுக்காக நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கலாம். விவசாயிகள் நீங்கள் ஏதாவது விவசாயம் பார்க்கணுன்னு கடன் வாங்கினீங்கன்னா, கூட்டு கடன் வாங்கினீங்கன்னா, நகையை வச்சு விவசாயத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா கெட்டவே வேண்டிய அவசியம் இல்லைங்க. எது கட்டணும்? விவசாயம் பார்த்து வந்த காசு ஜாலியாக செலவழிங்க. நீங்கள் நகை கடன் வாங்கினீங்கன்னா கட்டாதீங்க, கூட்டு வாங்க கட்டாதீங்க. அரசாங்கம் கட்டும், அரசாங்கம் பார்த்து விடுறாங்க. நீங்க ஃப்ரீயா கடன் வாங்க, யாரும் வாங்க கட்டாதீங்க, 10,000 கட்டாதீங்க. உங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருங்க, அரசாங்கம் பலனை கட்டிடும். இது ஒரு திட்டம். இலவச கூட்டுக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் படிக்கிற மாணவர்கள் ஏதாவது கல்வி கடன் வாங்கினா தள்ளுபடி, நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம். நீங்க படிச்சு பாஸ் பண்ணுங்க, வேலைக்கு போகாதீங்க, நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணிடுறோம். அப்படி ஒரு திட்டம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுய ஒதுக்குழுக்கள், பெண்கள் சுய ஒதுக்குழுக்கள் நிறைய தமிழ்நாடு நிறையா இருக்காங்க. நீங்கள் கடனை வாங்க, கட்ட வேண்டாம், வட்டியும் கட்ட வேண்டாம், அசலும் கட்ட வேண்டாம். கடன் கொடுக்குறது யாரு? கவர்மெண்ட் பேங்க் மூலமா. பெண்களுக்கு ஒரு இலவசமா அது. நீங்கள் கடன் எவ்வளோ வாங்க சந்தோஷமா செலவழிங்க. நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமா கிடையாது, எதுவுமே கட்ட வேண்டாம், நீங்கள் சந்தோஷமா செலவழிங்க.
சுயோத குழுக்கள் கொடுக்கப்பட்ட கடன் தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி. சாதாரண நீங்கள் வேலைக்கு போன அவசியம் கிடையாது. இலவச சாப்பிடலாம், இந்த கடன் வாங்கி செலவழிக்கலாம், இப்போ சந்தோஷமாக இருக்கலாம். இலவச மின்சாரம் முக்கியமானது. வீட்டில் டிவி பார்ப்பீங்க, ஃபேன் ஓடும், மிக்சி ஓடும், எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இலவச மின்சாரம் ஒரு யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்துட்றோம். ஸோ மின்சாரத்துக்கு நீங்கள் கட்ட அவசியம் இல்லை. அதுக்காக நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு மின்சாரம் இபிக்கு பணம் கட்டணும், அது பணம் கட்டணும், கேஸுக்கு பணம் கட்டணும்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இலவசம் மின்சாரம் கொடுத்துட்றோம். நாங்கள் பொங்கல் வந்துச்சா, தைப்பொங்கல் வந்துச்சு, தைப்பொங்கல் செலவு என்ன பண்ணுறது? சம்பாதிச்சு வேலைக்கு போய் சேர்த்து வைக்கணும்ல, சேர்த்து வைக்கணும் அவசியம், வேலைக்கு போனால் சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்லை. இலவசமாக அரிசி கொடுத்துட்றோம், இலவசமாக வெல்லம், கரும்பு, இப்போ தொகுப்பாக ஒரு 1000 2000 கொடுத்துருவோம். நாங்கள் அப்போ அந்த சீசனை பொறுத்து 5000 கொடுத்தா கொடுப்போம். நாங்கள் அந்த இதை பொறுத்து 5000 கொடுத்தா கொடுப்போம். அது எல்லாரும் வாங்கி பொங்கல் ஜாலியாக கொண்டாடுங்க. வேலைக்கு மட்டும் போயிடாதீங்க, வேலைக்கு போயிடாதீங்க, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தீங்க சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. உடம்பு முடியலையா, மருத்துவ காப்பீடு திட்டம் எத்தனை லட்சம் சொல்லலாம் பரவாயில்ல. அரசாங்கத்தை காப்பீடு காட்டிங்கன்னா இலவசம் ஃப்ரீ, மருத்துவங்கள் ஃப்ரீ ஆகிடும். மருத்துவ செலவழிக்கணும் அவசியம் கிடையாது. பெண்கள் ஏதாவது வேலைக்கு போகணும், எப்படி சுத்தணும் போகணும் இது மாதிரி நினச்சிங்கன்னா, டூ வீலர் வாங்கணும்னா ஒரு 5 லட்சம் பெண்களுக்கு 20,000 மானியம் டூ வீலர் கொடுத்துருவோம். நாங்கள் வசதி தான் நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம். இலவசம் எல்லாம் இலவசமாக கொடுக்குறோம். இந்த மாதிரி கலப்பணி அவசியம் கிடையாது. வெளியே 9 பதினெட்டு இது போன்று பல வகையான இலவசங்கள் கொடுப்போம். நாங்கள் நீங்கள் வேலைக்கு போகணும், சாப்பாட்டுக்கு அரிசி வீடு கொடுத்துட்றோம், வீட்டோட மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்துட்றோம். நாங்கள் செலவுக்கு உங்கள் தாத்தாவுக்கு ரூபா கொடுத்துட்றோம், பாட்டிக்கு ரூபா கொடுத்துட்றோம், அம்மாவுக்கு கொடுத்துட்றோம். நாங்கள் அது மாதிரி பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீ. நீங்கள் ப்ரெஷ் முடிச்சுட்டு அவங்க மாதம் 1000 ரூபா செலவுக்கு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பீடி சிகரெட்டு இதை பண்ணுறதுக்கு எதுவும் கேட்க வேண்டியதில்லை. நீ டீல் முடிச்சிட்டியா, நீ வேலைக்கு போக வேண்டிய, எதுக்கு வேலைக்கு போகிற? நீ மாதம் 2000 கொடுத்துருவாங்கல்ல, அப்பா அம்மா சோறு போட்டுருவாங்க, ரேஷன் வச்சு சோறு போட்டுருவாங்க. நீ மட்டும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு 2000 செலவழிச்சிக்கோ. நீங்கள் அப்பா அம்மாட்ட பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் வந்து மனைவிமார்கள் பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மா வந்து மகன்கிட்ட பணம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் நம்பி இருக்க வேண்டாம். நீங்கள் சுயமாக சந்தோஷமாக வேலைக்கு போக, சந்தோஷமாக வீட்டில் இருங்க. இதுதான் தமிழக அரசியல்வாதிகள் நம்மளை தள்ளி இருக்கிறாங்க, அந்த நிலைக்கு தள்ளி கொண்டு வருகிறார்கள். எல்லாமே இலவசம் 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 இலவசம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, வேலைக்கு போயிடாதீங்க. ஏன் வேலைக்கு போகணும்? நம்ம சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழக அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. ஆனால் இதே போல காமராஜர் காலத்தில் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, பட் எதுவும் கேட்கவே இல்லை. அணைக்கட்டுகள் கட்டினாங்க, மக்களுக்கு தண்ணி வசதி செய்து கொடுக்கணும். விவசாயத்தை மெயினான நாட்டின் தொழில் வந்து விவசாயம். இப்போ தான் ஐடி கம்பெனி நிறைய வந்திருக்கு. பள்ளி அப்போலாம் வாத்தியார் இருப்பார், இபியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் பேங்க் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஒரு ஊரை எடுத்து நீங்கள் ஊரில் எடுத்தீங்கன்னா வாத்தியார் இருப்பார், இபியில் ஒரு ஆள் இருப்பார், போலீஸ்காரர் இருப்பார், பேங்க் சிட்டி பேங்க் ஒர்க் இருப்பாங்க, டாக்டர் இருப்பார், இன்ஜினியர் இருப்பார், இவங்க தான் இருப்பாங்க. இப்போ அப்போ இவங்க வச்சு வருமானம். அப்போ எந்த திட்டமும் இலவசம் எதுவும் கிடையாது. ரேஷன் கூட இல்லை. இன்னைக்கு காமராஜர் ரேஷன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு ரேஷன் வாங்கினது ஞாபகம் இல்லை. ரேஷன் இல்லை. இந்த டிஎம்கே ரேஷன் வந்தது, ரேஷன் கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு செஞ்சாங்க. காட்டு வெளியே போனாங்க, விவசாயம் நடந்துச்சு. தண்ணி வசதி அந்த காலத்து மன்னர்கள் ஒவ்வொரு ஊழல் குளங்கள் வெட்டினார்கள், அரசர்கள் குளங்கள் வெட்டினாங்க. மலையிலிருந்து ஒரு தண்ணி குளங்கள் சேர்க்கினாங்க. கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு எங்கள் ஊரில் இருக்குன்னா மருத்துவ மலை பக்கத்தில் மம்சான் கிராமம் இருக்குது. மம்சான் கிராமம், வாழைக்குளம், வேப்பங்குளம், முதலியார் குளம், இது மாதிரி குளங்கள் இருக்கும். அதுக்கடுத்து அந்த குளங்கள் அந்த குளம் மலையிலிருந்து ஒரு தண்ணி இந்த குளங்களுக்கு வரும். அப்புறம் நிறையாங்குளம், வாழாங்குளம் தண்ணி இருக்கும். இந்த குளங்கள் பூரா மலையில் ஒரு தண்ணி நிறையும். எந்த தண்ணி நிறைஞ்சி வழிந்தோட தண்ணி மடத்திலிருந்து போற ஒரு தண்ணி அதிகமாக தண்ணி சிறிது பெரியவருக்கு போகும். அங்கே நிரம்புற அப்படியே கிழக்க போய்கிட்டு இருக்கும், சிவாசியத்துக்கும் போயிட்டு இருக்கும். இப்படி அந்த காலத்து அரசர்கள் கட்டிட்டு இருந்தாங்க. இதுக்காக விவசாயம் தான் மெயின் தொழில். ஆனால் அதுக்கப்புறம் காமராஜ் வந்தார். காமராஜ் ஆட்சி வந்த சுந்தராமன் காமராஜ் ஆட்சி வந்த உடனே விவசாயத்தை பெருக்க நினைச்சார். இந்த குளங்கள் கட்டி செய்ய முடியாது. நம்ம வந்து பெருசா வந்து அணைக்கட்டு கட்டணும், 9 அணைக்கட்டு கட்டினாரு. அந்த அணைக்கட்டு இருந்து அந்த கால்வாய் எடுத்து சைடு குளங்களுக்கு நீர்ப்பாசனமாக கட்டினாங்க. இந்த வைகை டேமும் தண்ணி வருதுன்னா அங்க இருந்து நேரம் ராமல கம்மாய் போவோம். கம்மாய் போற வழியில அந்தந்த ஊர்ல பரமக்குடி, மதுரை, மானாமதுரை அங்கெல்லாம் அங்கே சைடில் கால்வாய் இருக்கும். இந்த கால்வாய் இந்த ஒரு குளத்துக்கு போவோம், இந்த காலத்து ஒரு குளத்துக்கு போவோம். அப்படியே எல்லா குளம் நிரம்பி கடைசியா கடலுக்கு வரும்போது தண்ணி கடலுக்கு போகாது. அங்க பெரிய ராமநாதம் கம்மா, பெரிய ஆரம்பங்க கம்மா, ராமநாதம் கம்மா பெரிய கம்மாய் இருக்கும். அது நிறைஞ்சு கடலுக்கு போற கஷ்டம். இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா இந்த சைடுல போற கால்வாய் தூர்வாரம் செய்ய தூர்வாரல
தூர் வாங்குறேன்னு இப்போ தூர் வாரங்க வார போக்குறேன்னு ஃபண்டு வாங்குவாங்க. அந்த கடைசியில் கட்சிக்காரங்க கான்ட்ராக்ட் விடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி பணத்தை வச்சுக்குவாங்க. அப்போ வைகிட்டம்ல தந்துடும் தண்ணி பூரா மலையில் தண்ணி பூரா மழை பெஞ்சு அப்படி பூரா கடலில் வீணா போயிடுது. நம்மளை அணைகள் கட்டினார், பள்ளிக்கூடம் திறந்தார், வேலை கொடுத்தாரு, எல்லாத்தையும் வேலை கொடுத்தாரு. சந்தோஷமா இருந்தாங்க, யாரும் பிச்சை எடுக்கலை, யாரும் எந்த தவறான பாரு போகலை. இப்போ யாரும் வேலைக்கு போகிற கிடையாது. படித்த பசங்க 1000 ரூபா கொடுத்துருவீங்க, அவன் கஞ்சா போட்டு ரோட்டில் அலையிறான், சென்சியல் ஆச்சிங் பண்ணுறான், சின்ன குழந்தை பாலியல் பாத்தகம் பண்ணுறான். திருத்தணியில் கஞ்சா போட்டு ஒரு வடநாட்டு அழைக்கிற அரவணைச்சு வெட்டுறான். எது வேலை இல்லாத காரணம். வேலைக்கு போக முடியல. நம்ம வந்து அவனுக்கு 1000 ரூபா கொடுத்துருங்க, அவன் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்துருங்க. இது போக மக்களை கெடுக்கிறதுக்கு டாஸ்மாக், அங்கங்க சாராயம், கஞ்சா வியாபாரம் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களை கெடுக்கக்கூடிய காரணம் சரிங்க. நீங்க கஞ்சாவை தடுக்கல, சாராயத்தை நீங்க விற்கிறீங்க. நீங்க பனைமரம், பனைமரத்தில் வரக்கூடிய இயற்கையான பணம் கல்லுங்கிற சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்திக்கல் குடித்த ஒரு மரத்துக்கு பனங்கள் அந்திக்கல் மாலையில கொஞ்சம் போல ஒரு டம்ளர் குடிச்சோம்னா தீராத வயிற்றுலையும் தீர்ந்துடும். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் குடிப்பாரு, நான் பார்த்துருக்கேன். நான் மாலையில் ஒரு ஆள் அந்திக்கல் இறக்கிட்டு வருவாரு, வந்து கொடுப்பாரு, ஒளிஞ்சின்னு குடிச்சிட்டு போவார். ஸ்கூல்ல பியூனா இருந்தவர் ஒளிஞ்சின்னு குடிச்சிட்டு போவார். ஒரு மரத்துக்கல் அந்திக்கல் மாலையில் இறக்குற கல்லை குடிச்சோம்னா தீராத வயிற்றுலையும் தீர்ந்துடும். வயிற்று உண்டு. கல்லை குடிச்சோம்னா அந்த உடம்புல கழிவு பூரா வெளியேறிடும். அளவோடு குடிக்கணும், போதை குடிக்கக்கூடாது, மருந்தா குடிக்கணும். அது பனம்பால், தாயின் உடம்பிலிருந்து வரக்கூடிய பால், பசுவின் உடம்புல இந்த பால் இயற்கையான பால். அது மாதிரி பனமரத்திலிருந்து வரக்கூடியது பால், இயற்கையானது. அதைத்தான் அவங்க சுண்ணாம்பு தடவை இந்த சுண்ணாம்பு தடவை பார்த்துக்கிறேன். சுண்ணாம்பு பதனியை மாத்துறாங்க. ஒரு பனங்களை பயன்படுத்தலாம். பனங்கள் குடிப்பதற்கு தடை செய்யுது. பனங்கள் இறக்குபவரையும் பதனியை காய்ச்சுபவரையும் துப்பாக்கி சுடுறாங்க. ஆனா சாராயம் காய்ச்சி எவ்வளவு கெட்டு போறாங்க. உடல் வெந்து போயிடுது, லிவர் போயிடுது, செத்து போறாங்க. பனங்கள் குடிச்சு யாரும் சாகல, பனங்கள் குடிச்சு போதில் யாரும் எந்த காரியம் செய்யல. போதை கொஞ்சம் ஏறும், அளவோடு குடிக்கணும். அதை கட்டுப்பாடு வைக்கலாம். இவ்வளவு குடிக்கணும், கட்டுப்பாடு வைக்கலாம். சாலை கட்டுப்பாடு வைக்கணுமா? சாலை விற்கிறாங்க, அரசாங்கம் விற்கிது. மக்கள் தவறான வேலை கொண்டு போறாங்க. இலவசம்னு சொல்லிட்டு மக்களை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று மக்களை, ஜனங்களை தமிழ்நாடு அரசியல்வாதிகள் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இலவசம் எங்கிருந்து கொடுக்குறாங்க? கல்குவாரி இருந்தா, கல்லை வித்தா, மண்ணை வித்தா, இல்ல ஆகாயத்தில் உள்ள டூஜி திருச்சி வித்தா? எதுவும் கிடையாது. ஆகாயத்தில் உள்ள டூஜி திருச்சி பூரா பெரிய பெரிய கோடீஸ்வரம் மொத்தம் வாங்கிக்கிறான். ஆயில் கேஸ் பூரா பெரிய பெரிய கோடீஸ்வரம் இந்தியா அளவில் வாங்கிக்கிறான். பெரிய ஆள் வச்சுக்கிறாங்க. சாலை நடத்துறது அரசாங்கம், அவங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. கல்குவாரி நடத்துறது தனியார், அதுல இருந்து அமைச்சர் வாங்கி போறாங்க. மணக்குவாரி இது மக்களுக்கு வந்து சேர்றது கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. இந்த பணம் பூரா வெளியிருந்து கடன் வாங்குறாங்க. ஏற்கனவே விஜயகாந்த் 2011 சட்டசபையில் பேசுறது நான் கேட்டிருக்கேன். நான் 1 லட்சம் கோடி எப்படி வந்தது கடன் வந்து கேட்பாரு. 2011 1 லட்சம் கோடி கடன் எப்படி இருந்து கேட்பாரு. 2011 எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது 2021 அது அந்த 1 லட்சம் கோடி கடன் வந்துங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4.45 5 லட்சம் கடன் வந்துருச்சு. அப்படி சோசியல் மீடியா பார்க்குறோம். நம்ம இப்போ தற்போது கடன் நம்ம அண்ணாமலை சொல்றாரு 10.25 லட்சம் கோடி 10 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த டீம் காட்சி 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி அத்தனை இலவசம் போயிடுச்சு. திட்டங்கள் திட்டலை, அணைக்கட்டு கட்டலை, ஃபேக்டரி வேலை எதுவும் வரல, மக்கள் பயன்படுத்தக்கூடிய திட்டங்கள் எதுவுமே செய்யலை. ஏன்னா இலவசம் பஸ் கொடுத்தோம், மகளிர் தொகை கொடுத்தோம், சரிக்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி கணக்கு சொல்லிட்டாங்க. திரும்பவும் இத்தனை கொடுக்க போன ஒரு கட்சி ஆச்சு 10,000 வந்தா 10,000 வீட்டுக்கு 10,000 கொடுக்குறாரு. எதுக்குங்க? சாப்பிட கஷ்டப்படுறாங்களா? எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன், உங்களுக்கு வேலை கொடுப்பேன், உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். கடவுள் தான் என் மூலம் பேச வைக்கிறார். திரும்ப ஆட்சி வந்து 5 லட்சம் கொடுக்க கனவாங்க. இந்த கடன் யார் மேல போகுது? நீங்களா கட்டுவீங்க, அரசியல்வாதியை கட்டுவீங்க, அமைச்சர்களை கட்டுவீங்க, நீங்க உங்க குடும்பத்தை சொத்து சேர்த்து போயிருவீங்க. நீங்க கெட்டக்கூடிய தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் என்ன ஆகும்? பெரிய கோடீஸ்வரம் பெரிய அமெரிக்க நாடுகள் விலைக்கு வாங்கிடுவாங்க. நம்ம அடிமையாக போகணும். தமிழர் கூட கடனை கட்டுறதுக்காக நீ அடிமையாக வேலை செய்யி, நீ வேலை செய்யி, உனக்கு சம்பளம் தர மாட்டேன்,
உனக்கு சோறு மட்டும் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்துடும். அடிமையாக மாறிடுவோம். ஆங்கில காலத்து அடிமையாக பற்றி நம்ம அடிமையாக வந்துடுவோம். அந்த நேரத்தில் தமிழ் அரசு அதை கொண்டு சேர்க்கிறார்கள். என்னுடைய வேதனை இது கடவுள் வார்த்தை அல்ல. இதுவரை கடவுள் வார்த்தை தான் என்னுடைய அனைத்து எபிசோடும் கடவுள் வார்த்தை தான் போட்டேன். என்னுடைய வார்த்தை தமிழக அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்குறுதிகளை வைத்து நானா கற்பனையா சொன்னேன். இந்த கட்சிகளுக்கு பேரை மாற்றிடணும். மக்களை சோம்பேறியாக்கும் கழகம், திமுகவை மாற்றிட்டு மக்களை சோம்பேறி கழகம், எளிமையை மாற்றிட்டு மக்களை சோம்பேறி கழகம், தாவிக்க மாற்றிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் சோம்பேறிகள் பேர் வச்சோம்னா பொருத்தமாக இருக்கும். யார் வேலைக்கு போக வேண்டாம், எல்லாரும் காசு கொடுக்குறேன். அப்பா காசு, அம்மா காசு, தாத்தா அப்பா காசு, பாட்டி காசு, பேரன் காசு, பேத்தி காசு, எல்லாத்தையும் காசு. யார் வேலைக்கு போக வேண்டாம். இது என்னுடைய ஆதங்கம், வேதனை, வெளிப்பாடு. தமிழக மக்களே எச்சரிக்கையா இருங்க. நீ எதுவும் செய்ய போற எப்படின்னு எச்சரிக்கை புண்ணமே கிடையாது. அந்த தேவனாக கர்த்தர் கடவுள் இந்த தமிழ்நாட்டை மாற்றினால் ஒழிய மாறாது. மாற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் நடக்காது. தமிழ் அரசியல்வாதி அனைவருக்கும் நம்ம கத்தனிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழக அரசியல்வாதிகள் இனிமேல் அரசியல் ஆதாயம், அரசியல் லாபம் பார்க்க முடியாது. விதைக்கிறார்கள், தேர்தலில் அறுவடை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் மூலமாக தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டின் அதிகாரம் இந்த மனிதனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அழிவில்லாத ஆட்சியாளன் 1953 நாஸ்டாமஸ் என்ற தெற்கு தரிசி பிரெஞ்சு தெற்கு சொன்ன அழிவில்லாத ஆட்சியாளன் இந்த மனிதன் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அழிவில்லாத ஆட்சியாளன் இம்மாற்றூரில் இவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் அதிகாரத்திற்கு, கடவுள் கொடுக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வந்தால்தான் தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும், நல்ல ஆட்சி நடைபெறும். அது எப்போது என்பது எனக்கு தெரியாது. என் தேவநாயகத்த கடவுள் அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர் அவர்தான், அவருக்கு தான் தெரியும். எப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறாரோ அப்போது கடவுள் நேரடியாக வருவார், மனிதமாக நன்மை செய்வார். அதுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த 2026 தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் நடக்காது என்று சொல்லியிருக்கிறார். இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இத்தேசத்தை தமிழ்நாட்டை நீயே பரிசுத்தப்படுத்தாய் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் கூடிய சொல்லியிருக்கிறார். இத்தேசம் ஜனங்கள் உண்டோடு சொல்லியிருக்கிறார். தமிழக மக்கள் இந்த மனிதனோடு கூட இருப்பார் சொல்லியிருக்கிறார். கடவுளின் அதிகாரத்தோடு நான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், கடவுள் என்ன கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இது நிறைவேறாமே எனக்கு தெரியாது. கடவுள் வார்த்தை நிறைய நிறைவேறி இருக்கிறது. ஏழை மரணத்தை கூறினார், நிறைவேறியது. சசிகலா சிறையிருப்பை கூட நிறைவேறியது. ஓபிஎஸ் அவர்களின், பன்னீர்செல்வம் அவர்களின் பதவி தற்காப்பு சொல்ல நிறைவேறியது. எடப்பாடி பழனிசாமி 2027 தோற்று விடான்னு சொன்னாங்க, நிறைவேறியது. 2001 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாங்க, நிறைவேறியது. நிறைய திருக்கசரசங்கள் 2023 அமெரிக்கா தோற்று விட சொன்னாங்க, நிறைவேறியது. உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இந்தியா பாகிஸ்தான் போர், எல்லாத்தையும் பேசியிருக்கிறார். அனைத்து நிறைவேற்கிறது. இந்த ஒரு காரியம் இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுத்தது நடக்காது. இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன். இத்தேசத்தை நீயே பரிசுத்தப்படுத்துவாய், தமிழ்நாட்டின் ஜனங்கள் உன்னோடு கூட இருப்பார்கள் என்று திருக்கதர்சனம் சொல்லியிருக்கிறார். அந்த திருக்கதர்சனம் நிறைவேறினால் தமிழ் மக்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். ஊழல் இருக்காது. மக்களுக்கு அனைவருக்கும் வேலை கிடைக்கும், அனைவருக்கும் கல்வி கிடைக்கும், அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம் எல்லாமே கிடைக்கும். தமிழ் மக்கள் சந்தோஷம் சமாளத்தோடு வாழ்வார்கள். அந்த காலம் எப்போது என்பது எனக்கு தெரியாது. என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தான் தெரியும். அதுக்காக காத்திருப்போம், பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.